நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கான லெவல்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் என்னங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இன்றைக்கி சூப்பராக ட்ரெண்டுக்கு சாதகமாக, அதாவது கால் ஆப்ஷனுக்கு பை ட்ரெண்டுக்கு சாதகமாக நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நாளைக்கு புல் மூவை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நமக்கு அதுக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டுக்கான நெக்ஸ்ட்டு டார்கெட் ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,830. ஸோ 22,830 மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அங்கே எங்கெங்கே லெவல்ஸ் இருக்குங்க நம்ம செக் பண்ணுவோம். பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா டுடே ஹை அண்ட் டுடே லோ, ஸோ ரெண்டுமே ரீஅகைன் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக டுடே ஹை அண்ட் டுடே லோ ரெண்டுமே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லோ அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ஹையாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டிலே ப்ரைஸ் ஆக்ஷன் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு மினிட்ஸ் கேண்டிலே கேண்டிலே வந்து இந்த ப்ரைஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டே ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு புல் மூவ் நாளைக்கு வரத்துக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கான ஃபஸ்ட் லெவல் 22,830. அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கேண்டில் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஸோ ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா ரீஅகைன் ஒரு சாப்பி மார்க்கெட்டோ அல்லது ரிவர்ஸோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஃபஸ்ட் மினிட்ஸ் கேண்டில், ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டையுமே சேம் டைமில் பிரேக் அவுட் ஆனாலும் சரி, அல்லது இந்த ப்ரைஸ் ஆக்ஷனையே ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனாலும் சரி, நல்ல ஒரு புல் மூவ் நாளைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்பிரி அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் டியூஸ்டேவே நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுவேன். அதாவது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே கரண்ட் வீக்கில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா என்னோடய பொசிஷன்ஸ் ஹோல்டிங்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் கணக்கில் இருக்கிறனால ஸோ நாளைக்கு மூமெண்ட் இருந்தாலும் பெட்டர், மூமெண்ட் இல்லைனாலும் பெட்டர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா 22,830க்கு மோஸ்ட்லி சான்சஸ் நிறையா இருக்குது. பட் நாளைக்கு இருக்குமாங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா எக்ஸ்பிரிங்கனால மூமெண்ட் இருக்காதுங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி இருக்கலாம். இருந்தாலும் நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜீரோ ஆகிட விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே வந்து கரண்ட் வீக் கான்ட்ராக்டில் வந்து எக்ஸ்பைரிலாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோடய ரூல். ஓகே. ஸோ இப்போ ஒருவேளை மார்க்கெட் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக இந்த லோ பிரேக் பண்ணிட்டேடானா நல்ல ஒரு பேரிஷ் மூவ் அப் டு 22,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். நாளைக்கான லெவல்ஸ் இது தான். ஸோ டுடே ஹை டுடே லோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஹை அண்ட் லோவாக இருக்குது. ஸோ நாளைக்கு ப்ரைஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 22,830க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை ப்ரைஸ் லோ டுடே லோ வந்து ப்ரைஸ் லோவாக இருக்கிறனால லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,200 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீனில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி ஓப்பன் ஆச்சு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் கொடுத்து பிரேக் ஆனால் மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அதர்வைஸ் பொசிஷனை வந்து ஹோல்டில் வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இதை அத்தனையுமே பார்த்தீங்கன்னா என்னோடய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனே தவிர, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸும் சேர்த்து பண்ணி கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத லைவில் வாட்ச் பண்ணுவோம்.